Welcome students. Our next heading is motion along one dimension. One dimensional space x-axis or y-axis or z மட்டும் எடுத்துக்கிறோம். Then we discuss about the average velocity. Okay? So, if consider a particle moves in one dimension. Say for example along x direction மட்டும் move ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ இந்த இதில் இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டைம்னு எடுத்துக்கலாம், அல்லது இங்கே ஒன் டைமென்ஷனில் எக்ஸுங்கிற ஆக்சிஸை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் t1ங்கிற டைமில் த பர்சன் இஸ் அட் திஸ் பொசிஷன், இங்கேருந்து இங்கே வந்துட்டார், சம் x1ங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. And some after time t2ங்கிற டைமில் the person இங்கே வந்துட்டார் and he covered the distance x2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ the average velocity அப்படின்னா change in displacement by the time interval. அப்போ ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் இந்த ΔX அப்படின்னா டிஃப்ரென்ஸ். டைம் டிஃப்ரென்ஸ் t2 மைனஸ் t1 அப்படின்னு போடலாம். புரியுதுங்களா? இப்போ த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன் ஒன் டைமென்ஷன் வி ஹாவ் டூ டைரெக்ஷன் அப்படிங்கிறான். அது என்ன சார் ஒன் டைமென்ஷனில் டூ டைரெக்ஷன் அப்படின்னா, இப்போ இது ஆரிஜின்னா ஒன் டைமென்ஷன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அவர் மூவ் ஆகிட்டுருக்காரு. ஸோ அதே நேரத்தில் இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு அவர் மூவ் ஆச்சுன்னா அது என்ன எக்ஸ் ஆக்சிஸ்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா? அதை தான் இன் ஒன் டைமென்ஷனல் வி ஹாவ் ஒன்லி டூ டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். So we use positive and negative signs to denote the direction அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து instantaneous velocityனா அந்த நேரத்தில், இப்போ ஒரு 10 minutes ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, கரெக்டாக அந்த 7வது நிமிஷத்தில் அவரோட வெலாசிட்டி என்ன? அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. 3வது நிமிஷத்தில் அவரோட வெலாசிட்டி என்ன? அப்போ வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா லிமிட் த டெல்டி டன்ஸ் டு 0. அப்போ இந்த டெல்டி வேல்யூ 0 கிடையாது, ரொம்ப மினிமமாக கொண்டு போகிறது. அப்போ நம்ம எப்படி எழுதிடலாம்னா ΔX பை டெல்டியை dx பை dt. அப்போ இந்த வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் அப்படின்னா d பை dt அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ இந்த கிராஃபிக்கலாக நம்ம ஸ்லோப்புங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் கொண்டு வரேன் உங்களை. இப்போ இந்த ஸ்லோப்புங்கிறத பார்ப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த மாதிரி ஜென்ரலாக எக்ஸுங்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டி எடுக்கலாம், ஒய்ங்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டி இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இதுக்கு நான் ஸ்லோப் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ ட்ரா எ ட்ரையாங்கிள். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் படித்தது தான், ஆனால் இப்போயும் கேட்டால் ஹையரில் ஸ்லோப்னா என்னன்னு முழிக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸில் வேல்யூ வரும், இந்த இடத்துல ஒரு எக்ஸில் வேல்யூ வரும், x1 x2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது த டிஃப்ரென்ஸ் x2 மைனஸ் x1னா அதை ΔXன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும் ஒய்க்கு, அதை y1 வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும், அதை y2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அது நம்மளுக்கு என்ன கொடுத்துரும்னா ஒய் ஆக்சிஸில் வேரியேஷனை கொடுத்துரும். அப்போ ΔY அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஸ்லோப், வாட் இஸ் மீன் பை ஸ்லோப்னா the variation in y-axis divided by the variation in x-axis. புரிஞ்சுச்சுங்களா?
இதுதான் ஸ்லோப். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கலி த ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். அப்போ பொசிஷன் டைம் கிராஃபில் நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா, ஸோ வேரியேஷன் இன் பொசிஷன் வந்து dx, வேரியேஷன் இன் டைம் வந்து dt. அப்போ dx by dt gives velocity. ஓகேவா? ஸோ இஃப் த velocity டைம் கிராஃப்னு இன்னொன்று கொடுக்குறான். இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இது velocity, இது டைம் கிராஃப். ஸோ திஸ் இஸ் velocity டைம் கிராஃப். இப்போ இதில் நம்ம ஸ்லோப் எடுத்தால் என்ன வரும்? ஸோ இதில் நான் ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன் இந்த மாதிரி. அது இன்னும் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸ் வேரியேஷன் வந்து என்னது? டெல்வியா அல்லது டிவின்னு போட்டுக்கலாம். சேஞ்சஸ் தான். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் வேரியேஷன் டைமா டிடின்னு வரும். அப்போ ஸ்லோப் எடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வேரியேஷன் பை எக்ஸ் ஆக்சிஸ் வேரியேஷன். அப்போ டிவி பை டிடிங்கிறது என்னது? ஆஸ்லரேஷன். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன். அதில் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, கால்குலேட்டிங் த ஏரியா அண்டர் த கர்வ். அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வெலாசிட்டிங்கிறது என்னது? டிஎக்ஸ் பை டிடியா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிடி. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் ஃப்ரம் டைம் இன்டர்வல் t1 to t2. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் t1ல x1, இங்கே t2ங்கிற டைமில் x2. ஓகேவா? அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இந்த கிராஃபில் என்ன பண்ணோம்? இந்த t1 இந்த t2 டைம் இன்டர்வலுக்கு நேராக லைன் வரைஞ்சோம்னா the shaded area இருக்கு இல்லையா? the area under the curve, this gives the displacement, that is t1 to t2 v into dt, which equal to the displacement x1 to x2 dx. So this is equal to the area under the graph. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் யூ கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ், தட் இஸ் த ஏரியா பாசிட்டிவாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் ஏரியா நெகட்டிவாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் த பார்ட்டிக்கல் ட்ராவலிங் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கூட அந்த கண்டினியூஸ் கொடுத்துருக்கான். இஃப் த ஏரியா இஸ் நெகட்டிவ், இட் மீன்ஸ் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ த பார்ட்டிக்கல் ட்ராவல்ட் இன் த நெகட்டிவ் டைரக்ஷன். இப்போ இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா த பார்ட்டிக்கல் ட்ராவலிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அதோட கண்டினியூஸனாக ஒரு சம் பார்த்துடலாமா? ஸோ எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இட்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன ஆகிட்டே இருக்கு? வேரிஸ் வித் டைம் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். வாட் ஹி ஆஸ்க், வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல்னு கேட்குறான். வாங்க நம்ம கண்டுபிடிப்போமா? ரைட். மொதல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டினா என்னது? dx by dt, டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அவ்வளோதான். அதனால தான் சார் ஆரம்பத்தில் நிறையா மேத்தமெட்டிக்ஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல்லாம் தடுமாறக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு டேமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டேம் என்னது? 2. ஓகேவா? அடுத்து dy dt 5t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அடுத்து ப்ளஸ் dy dt 6
டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டூங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 0 மைனஸ் 5ங்கிறது கான்ஸ்டன்ட். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது? 1. அடுத்து 6ங்கிறது கான்ஸ்டன்ட். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஜென்ரல் ஃபார்முலா சார் என்ன கொடுத்தேன்? dy dx x பவர் n கொடுத்தேன்னா அப்போ என்ன வரும்? n x பவர் n மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கு? டி ஸ்கொயர் பை டிடி. அவ்வளோதான். எக்ஸ் இருக்கிற இடத்துல டி, n இருக்கிற இடத்துல 2. அப்போ 2t 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 என்னது? 1. அப்போ என்ன வரும்? 2t. அப்போ டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2t. ஓகேவா? அப்போ v ஈக்குவல் டு என்ன வருது? -5 ப்ளஸ் 12tன்னு வருது. வாட் இஸ் வெலாசிட்டி இன் இனிஷியல்? ஆரம்பத்தில், தொடக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிஷியல், ஸோ தொடக்கம் அப்படின்னாவே டைம் வந்து என்னது? 0. அப்போ டி 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆயிருமா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் -5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நெகட்டிவ் சைன் எதை காட்டுது? த பார்ட்டிக்கல் ட்ராவல் இன் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ரிசல்ட் எழுதிட்டானா? நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் at t equal 0 the particle is along negative x direction. இது ஸ்பீட் அப்படின்னு வந்தால் நம்ம டைரெக்ஷனை பேச மாட்டோம். டோட்டல் பாத் லென்த் பை டோட்டல் டைம் பீரியடோட முடிஞ்சு போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?